ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தொலைக்காட்சி நேயர் யாவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு மகா கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும்போது சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை. பெரியவர்கள் சரியாக இந்த உலகத்தில் நடந்து கொள்ள முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் மற்றுமாக பலவிதமான கொள்ளை நோய்கள், வேதனைகள், குறைவுகள் இவைகளெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது, ஒருவேளை இவைகளெல்லாம் நடப்பதனால மனிதனுடைய இருதயமானது கலங்கி அல்லது திகைத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு ஏக்கத்தோடு இன்றைக்கு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில மக்கள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் ஆடம்பர வாழ்க்கையினாலும் தனக்கு பின்பாக நடக்கக்கூடிய சம்பவங்களை எண்ணாதபடி தங்களுடைய இருதயத்தை பொல்லாத காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்களை மறந்து பலவிதமான வேதனைகளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாரமான உலகத்தில் சர்வத்தையும் படைத்த தேவன் இந்த உலகத்தை குறித்து, இந்த உலகத்தின் முடிவை குறித்து, தேவனுடைய ஜனங்களை குறித்து அவர் ஒரு தீர்மானமும் திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய மக்கள் அடுத்த ஒரு சந்ததி இந்த பூமியின் மேலே இருக்காது என்பது ஒரு வேதாகமத்தின் அடிப்படையின் ஆதாரம். ஆகவே இந்த சந்ததியிலே தேவன் இந்த பூமியிலே பெரிய பெரிய மாற்றங்களையும் ஜனங்களுக்குள்ளே மாற்றத்தையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கப் போகிறார். ஆகவே இப்படிப்பட்ட காலத்திற்கிற நாம் காலத்தை அறிந்து காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலே நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் இந்த காலத்தில் வாழ்ந்த போது அவர்கள் தெளிவான சிற்றாந்தங்களை தேவனுடைய ஆவியினால் நிறைந்து அவர் வசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் வரப்போகிற காரியங்களை குறித்து. ஆகவே இந்த நாட்களிலே இந்த காட்சியை பார்க்குற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை இந்த நாளின் அடிப்படை காரியமாக உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். அவர் தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாங்கு நிறைந்த அந்த உலகத்தில் மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க கூடுமா என்று ஒரு வேளை எண்ணலாம். தேவன் அதற்காகத்தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் மரித்து உலகத்திலே ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்ததினால தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி இன்றைக்கு அவர் பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய வலது பார்சத்திலே உனக்காக எனக்காக நன்மை உண்டாகும்படி, ஆரோக்கியம் உண்டாகும்படி, சுகம் உண்டாகும்படி, ஆசீர்வதிக்கும்படி அவர் தேவனோடு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்து அவர் பரலோகத்துக்கு உயிர்த்தெழுந்து போன ஒரு ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்க போகிறோம். முதலாவது தேவன் விரும்பின ஒரு காரியம், நமது பொல்லாங்குகள் எல்லாவற்றிலிருந்து விளக்கும்படியாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். இங்கே பொல்லாத காரியம் என்று சொல்லும்போது ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20, 21, 22, 23 வசனங்களிலே மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏனென்றால் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக மனிதன்
தேவனுடைய பார்வையிலே தீட்டுள்ளவன். இந்த பொல்லாங்கு எங்கே இருந்து வருகிறது என்றால் வெளியில் இருந்து இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்துதான் பொல்லாங்கு வருகிறது. ஆக இதில் சொல்லப்பட்ட எல்லா பாவ செயல்களும் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து, பொல்லாத இருதயத்திலிருந்து எழும்பி இன்றைக்கு மனுஷனை நடத்தி கொண்டிருக்கிறபடினால தான் இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள்ளாக நிறைந்து தீமையினாலே நிறைந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 2:9 பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்துமாவிற்கும் உபத்திரவமும் வியாகுலமும் பெருகும். இன்றைக்கு இப்படிப்பட்ட உள்ளத்திலிருந்து புறப்படுகிற இந்த பொல்லாத காரியங்கள் தான் மனிதனுடையதான ஆன்மீகத்தை கெடுத்து அவன் வாழ்க்கை ஓட்டத்தை தாறுமாறாக்கி அவனையும் அவனை சார்ந்த குடும்பத்தையும் வியாகுலத்துக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது, உபத்திரவத்துக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன் சிந்தித்து பார்க்க, அவன் நலவனாக மாறுவதற்கு, செயல்படுவதற்கு இன்றைக்கு சரியான போதனைகள் இல்லாதபடி அவன் தடுமாறிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஓட்டம் திசைகட்டு போய்கொண்டிருக்குது. இது நிமித்தம் தேசத்திலே, நாட்டிலே வறட்சியும் துன்பமும் நடந்து கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநேக குடும்பங்களில் தகப்பனுடைய பொல்லாத வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறது. ஒரு புருஷனுடைய பொல்லாத வாழ்க்கை மனைவியின் உள்ளத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. ஒரு மனைவியினுடைய சீர்கட்ட வாழ்க்கை கணவனையும் பிள்ளைகளையும் தரிகட்ட வாழ்க்கைக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறது. அதே விதமாய் பிள்ளைகளுடைய சீர்கட்டு போன ஒரு வாழ்க்கையானது பெற்றோருக்கு மிக மிக வேதனைகளை, துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட குடும்பங்கள், இப்படிப்பட்ட மனுஷர்கள், இப்படிப்பட்ட வாலிபர்கள்னால சமுதாயத்துக்கு கேடுகள், சமுதாயம் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆக இதற்கு என்ன ஒரு முடிவு? வேதம் சொல்லுது, இவைகள் தான் மனுஷனுடையதான இருதயத்துக்குள்ளாக இருந்து புறப்பட்டு தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத காரியங்கள். இந்த பொல்லாங்கு செய்கிற மனுஷனுடைய ஆத்மாவுக்குத்தான் உபத்திரமும் வியாகுலமும் பெருகி கொண்டிருக்குது. இதிலிருந்து மனிதன் விடுதலை பெறுவதற்கு என்ன வழி? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5:22 சொல்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் பாவத்தில் அல்லது பொல்லாத காரியத்தில் சிக்குண்டிருக்கிற மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. இதற்காகத்தான் தேவன் தமது அன்பின் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் சிலுவையிலே மனிதருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத செயல்களை சிலுவை மரத்திலே அவர் தீர்த்து நிவர்த்தியாக்கி மனிதன் புது வாழ்க்கையை, புது ஜீவியத்தை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்திருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் அவர்களுடைய வாழ்க்கையில தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு புது பிறப்பு, மறுபிறப்பு அடைந்து கொள்கிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிப்பீர்களானால், அவரிடத்தில் வந்து உங்களுடைய பொல்லாத காரியங்களை அறிவிப்பீர்களானால், உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உபத்திரவமும் வியாகுலமும் மாறி ஒரு புது வாழ்க்கை, புது பிறப்பான ஒரு ஜீவியம் உங்களுக்கு உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவன். யார் தேவனால் பிறந்தவன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே யார் கழுவப்படுகிறார்களோ, அவரிடத்தில் விசுவாசம் யார் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனாலே பிறக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்டவர்களை பொல்லாங்கன் தொட முடியாது. பொல்லாங்கான செயல்கள் அவர்களுக்குள்ள எழும்பி அவர்களை மோசப்படுத்த முடியாது. இப்படிப்பட்டவர்களை தேவன் காத்து கொள்ளத்தான் விரும்புகிறார், அவர்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் உலகத்துக்கு அனுப்பின நோக்கம் என்னவென்றால், ஒருவேளை இப்படி பொல்லாத காரியத்தில் நீ உபத்திரவத்திலும் வியாகுலத்தில் இருப்பாய், ஆனால் அது நிமித்தமாய் வியாதியும் துன்பமும் நஷ்டமும் குறைவும் வறுமையும் தரித்திரத்தில் உழந்து கொண்டிருப்பாய், ஆனால்
உங்களை சார்ந்தவர்கள் ஒருவேறு பொல்லாத வாழ்க்கையினால நீங்கள் உங்கள் வாழ்க்கை இழந்து போயிருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களை மீட்டெடுத்துக் கொள்வதற்கு, உங்களை தேவனுடைய பிள்ளைக்குரிய ஒரு அந்தஸ்தில் வைத்துக் கொள்வதற்கு அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிக்க வேண்டும். இங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனுஷன் ஆண்டவராகிய தேவனை விசுவாசத்தினால, கலாத்தியர் 3:9 விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 3:6. ஆகவே ஒரு தேவ மனுஷன் வேதாகமத்தில் தேவன் அழைத்த போது தன்னுடைய பொல்லாத ஜீவியத்தை விட்டு மனம் திரும்பி வந்து ஆண்டவரை நேசிக்கவும் அவரிடத்தில் அன்பு கூறவும் அவர் கீழ்ப்படியும் தன்னை அர்ப்பணித்ததினால, அவரை விசுவாசித்ததினால அவன் ஒரு புதிய மனுஷனாக மாற்றப்பட்டு கர்த்தர் அவன் விசுவாச மார்க்கத்தை ஆசீர்வதிக்கிறார். அவனை நீதிமானாக மாற்றி அவனை கனப்படுத்துகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆபிரகாமோடு கூட நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த பொல்லாங்கிலிருந்து விடுதலையாகி, பொல்லாங்கு செய்கிற பிசாசிலிருந்து விடுதலையாகி, உபத்திரவத்திலிருந்து விடுதலையாகி, வியாகுலத்திலிருந்து விடுதலையாகி, கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை செய்ய வேண்டுமானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக, மீட்பராக, தெய்வமாக உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா மக்களும் பாக்கியவான்களாக்கப்படுவார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 115 சங்கீதம் 13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம், ஒருவேளை தேவனற்று வாழ்ந்திருக்கலாம், தேவன் அல்லாதவர்களை நீ ஆராதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வானத்தையும் பூமி படைத்தவர், சகல ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறவர், இந்த பூமியில் வரக்கூடிய காலங்களிலே நியாய தீர்ப்பு செய்யும்படியாய் வருகிறவர், இந்த பூமியில் உன்னை ஆசீர்வதித்து பார்க்க விரும்புகிறார். அப்படித்தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பார்த்தார். அவன் விசுவாசித்ததினால நீதிமானாக்கப்பட்டான். இன்றைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களா? உங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களாக? உங்கள் பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள், வியாகுலத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு வாழும்படியாக விரும்புகிறார். இதற்காகத்தான் தேவன் அவரை எழுப்பி உன்னதத்தில் வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், சகல நாளும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் கூட வந்து இருக்க ஆசைப்படுகிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருமே பாக்கியவான்கள். அந்த இயேசுவை விசுவாசிப்பீர்களா? உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர் யாவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே எண்ணுக்கடங்காத செய்திகளை நீங்கள் கேட்டு அநேகர் தொலைபேசியின் மூலமாக உங்களுடைய பாரங்களை, உங்கள் வேதனைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவித்து வருகிறீர்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பெற்றுக்கொண்ட அதிசயங்களை குறித்து நீர் எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறுகிய நேரத்தில் உங்கள் மத்தியிலே சிறந்த தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இதை கேட்டு அநேகர் உற்சாகப்படுவதாக நீங்கள் தொலைபேசியின் மூலமாக தகவல் கொடுக்கிறீர்கள். ஆக தொடர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரட்சிப்புக்கும் தேவனுடைய அதிசயமான செயல்களுக்கும் கர்த்தர் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கிற இந்த நன்மைகளை நீங்கள் நினைத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறோம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோப்பு என்கிற மனிதனுக்கு லேயாள், ராகேல் என்கிற இரு மனைவிகள். லேயாளுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்து அவள் மகிழ்ச்சியோடு இருக்கிறாள்.
இந்த ராகேலு தன்னுடைய புருஷனை பார்த்து கேட்கிறாள், எனக்கு பிள்ளை கொடு என்று. யாக்கோப்பு, நான் தேவனா? தேவன் அல்லவா உனக்கு பிள்ளையை கட்டளிட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணும்படியாக அவன் அறிவுறுத்துகிறான். இந்த வார்த்தை கேட்டு தேவன் தனக்கு ஒரு புத்திரனை அருள் செய்ய வேண்டும் என்று ராகேல் விண்ணப்பம் பண்ணுகிறாள். தேவன் மனுஷனுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் தேவனை அறிந்ததில்லை, அவரை பார்த்ததில்லை, அவரை குறித்து நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அப்படியானால் தேவனிடத்தில் நான் எப்படி விண்ணப்பம் பண்ண முடியும், கேட்க முடியும் என்று கேட்கலாம். ஆக எல்லா மனுஷருக்கும் ஜீவனை கொடுத்த தேவன், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடியாய் இருக்குது என்று சொல்கிறார். இவ்வளவு பிரமாண்டமான தேவன் தம்மை காண்பிக்கும்படியாக இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்து, அந்த மனுஷனாக பிறந்த போது அவருக்கு இயேசு என்கிற பெயர் வைத்த போது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அவைகளில் பிதா மகிமைப்படும்படி அவைகளை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாக்கு தத்தத்தின் தேவனாய் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகிறோம். இந்த இயேசு என்கிற பெயர் மூலமாக நீங்கள் எதை கேட்பீர்களோ சர்வத்தையும் படைத்த தேவன் உங்களுக்கு அவைகளை செய்தரில் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த ராகேலை நினைத்தருளுவதற்கு என்ன காரணம் என்றால், அவள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டது தன்னுடைய நிந்தை நீங்கும்படியாக. அவள் சொல்லுகிறாள், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார். ஆக இன்றைக்கு உலகத்திலே மனிதன் குறைவுள்ளவனாகவோ பலவீனப்பட்டவனாகவோ வியாதி உள்ளவனாகவோ சிறுமைப்பட்டவனாக இருப்பது தேவனுடைய சித்தமில்லை. மனிதனை படைக்கும் போது அவர் தமது சாயலாக படைத்து தம்முடைய நிறைவுள்ள பூரணத்தை இந்த மனிதனுக்கு கொடுத்திருந்தார். அந்த மனிதன் ஆதாம் ஏவாள் அவைகளை இழந்து தேவனற்று வாழ்ந்து அவர்கள் தரித்திரராக நிர்வாணிகளாக சுற்றி திரிந்தார்கள். அவருடைய சந்ததியில் பிறந்ததுனால தான் இன்றைக்கு உலகம் துன்பத்தையும் வியாதிகளையும் பலவிதமான வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு வருகிறது. ஆகவே மீண்டும் மனிதனை நேசிக்கிற தேவன் இயேசு என்கிற பெயர் மூலமாக மனிதன் எல்லாவற்றையும் இழந்து போனதை சுதந்திரித்துக் கொள்ள, சுகமாய் வாழ, நலமாய் வாழ, பூரணமாய் வாழ அவர் விரும்பி எல்லா மக்களையும் அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு அநேக வருத்தங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த ராகேலை போல ஒரு வெறுமையாக்கப்பட்ட வாழ்க்கையில நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஆண்டவருடைய அன்பு அழைக்கிறது. எதற்கு அழைக்கிறார் என்றால், மனிதன் சுகித்து வாழ வேண்டும், சுகமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும், தேவன் இருக்கிற அந்த ராஜ்யத்தில் அவன் வாழ வேண்டும் என்று விரும்பித்தான் அவர் அழைக்கிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராகேலை தேவன் நினைத்தருளதை போல இன்றைக்கு உங்களையும் உங்கள் சிறுமையில இருந்து நினைத்து உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இரண்டாவதான ஒரு காரியம், சங்கீதம் 136 அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே பார்க்கும் போது அன்னாள் என்கிற ஒரு பெண் தன்னுடையதான குடும்பத்தில் அவள் தாழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு கிடக்கிறாள். அவள் தாழ்மையான நேரத்தில் அவள் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அங்கே தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி அவள் ஜெபிக்கிறாள். இந்த சம்பவத்தை 1 சாமுவேல் 1 அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆக அவள் கேட்டுக்கொண்ட காரியம் என்ன? தன் வாழ்க்கையில ஒரு புத்திரனை தேவரீர் கொடுப்பீரானால் என்னுடைய குறைவுள்ள வாழ்க்கை, தாழ்ந்து போன ஒரு வாழ்க்கை, நிந்திக்கப்பட்ட வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று சொல்லி அங்க தாழ்விலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். கர்த்தர் அவள் வேண்டுதலை கேட்டருளி அவள் கர்ப்பவதியாகும்படியாக செய்து
அவள் பொருத்தனை பண்ணி கொண்டாள். அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுப்பேன் என்று சாமுவேல் என்று பெயர் வைத்து தேவாலயத்தில் விடுகிறாள். அதுக்கு பின்பு அவள் 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளை பெற்று சுகித்து வாழக்கூடிய ஒரு மகளாக தேவனுக்கு சாட்சி உள்ளவளாக வாழ்ந்தாள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்றைக்கும் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கிற தேவன் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு அவர் ஆர்வம் உள்ளவராயிருக்கிறார். 3ஆவதான ஒரு காரியம், ஆதியாகமம் 9 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, உடன்படிக்கையை அவர் நினைவு கூறக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆக மனிதனோடு அவர் பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை என்னவென்றால் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் கொடுத்த வாக்கு தத்தமாய் இருக்கிறது. ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா மனுஷரும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக புதிய உடன்படிக்கையை இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் உண்டாக்கி இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் நோக்கம் என்னவென்றால், பாவத்திலே வாழக்கூடிய, தேவனற்று வாழக்கூடிய, இந்த உலகத்திலே தேவனை அறியாதிருக்கிற மக்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவரை அறிந்து அவருடைய இரத்தத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்பி அவர் எல்லாருக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆக இங்கே தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி 100க்கு அதிபதியாக இருக்கிற கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன், அவர் மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு தெய்வ பயம் உள்ள மனிதன். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்களிலே நாம் அதை பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொர்நேலியு என்கிற அந்த மனிதன் மிகுந்த தான தர்மங்களை செய்தான். தெய்வ பயம் உள்ளவனாய் இருந்தபடியினாலே அவன் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஜெபத்தை, தான தர்மங்களை தேவனுடைய தூதர்கள் தேவ சன்னிதானத்துக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே நினைப்பூட்டுதலாக அவை வைக்கப்படுகிறது. கர்த்தர் பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் இதை நினைத்து அந்த கொர்நேலியுவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அது என்ன வாய்ப்பு என்றால், இந்த மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் உண்டான புதிய உடன்படிக்கை அறிந்து அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. அதற்காகவே தேவ தூதர்களை அனுப்பி அவனோடு பேசி யோப்பா பட்டணம் என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிற பேதுருவை அழைக்க சொல்கிறார். பேதுரு வந்து அவள் வீட்டில் பேசிக் கொண்டிருக்கிறதான வேளையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், வல்லமையாய் இறங்கினார். கர்த்தர் அந்த கொர்நேலியும் அவனுடைய குடும்பத்தாரையும் பரிசுத்த ஆவியில் நிறைத்து பரலோக ராஜ்யத்துக்குரியவனாக அவனை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3 சம்பவத்தை பார்க்கும் போது இன்றைக்கு அநேக காலங்கள் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். இந்த தேவனைத்தானே நான் என் வாழ்க்கையில தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நாமத்துக்காகத்தான் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய விண்ணப்பம் தேவன் நினைத்தருள மாட்டாரா? என்னுடைய துக்கத்தை அவர் காண மாட்டாரா? என்னுடைய பாடுகள் அவருக்கு தெரியாதா? என்னுடைய குறைவு அவருக்கு தெரியாதா என்று சொல்லி அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 6 அதிகாரம் 10வது வசனம் சொல்றது, உங்கள் கிரியைகளையும் அவருடைய நாமத்துக்காக நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீ தேவனிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் இரவு பகலாக ஜெபிக்கிற ஜெபத்தையும் நீ செய்து வந்த தான தர்மங்களையும் நீ வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கையும் தேவன் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. இந்த கொர்நேலியின் தான தர்மங்களை நினைத்து, அவனுடைய விண்ணப்பத்தை நினைத்து, அவனுக்கு ஒரு மேலான ரட்சிப்பை கொடுப்பதற்கு தனது தூதர்களை அனுப்பி, தூதர்கள் மூலமாய் பேதுருவை அழைத்து சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் விசுவாசத்தை பெற்றுக் கொண்ட போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷையில நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்த அந்த கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்கிற நன்மைகளை நினைத்து உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னுடையதான உள்ளத்தை அவர் பார்க்கிறார், உன் பிரயாசத்தை பார்க்கிறார், உன்னுடைய வேதனைகள் அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய துக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீ வெறுமையாக்கப்பட்ட நிலை, கைவிடப்பட்ட நிலை அவர் அறிந்திருக்கிறார். உன்னை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவன் உன்னை நினைக்கிறவராய் இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 6, 7 வசனங்களிலே
ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். 2 பணத்திற்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆனாலும் தேவன் அவைகளில் ஒன்றையும் மறந்து விடுகிறவர் அல்ல. ஏனென்றால் அவைகளெல்லாம் அவருடைய கணக்கில் வைத்திருக்கிறார். ஆக அவருடைய சித்தம் இல்லாதபடி தரையிலே ஒன்றும் விழுந்து விடாது. உன் வாழ்க்கையில எதையிலையும் நீர் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் உன்னை விசேஷத்த விதமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? உன்னை அவர் மறக்கிறவர் அல்ல. உன் பிரயாசத்தை அவர் மறக்கிறவர் அல்ல. அவருடைய நெஞ்சிலே நினைவிலே வைத்திருக்கிறார். அவருடையதான சன்னிதானத்திலே உன்னுடைய ஜெபங்கள் நினைப்பூட்டுதலாய் இருக்கிறது. உன்னுடைய கண்ணீர் அவருடைய சன்னிதானத்தில் நினைப்பூட்டுதலாய் இருந்து கொண்டிருக்குது. அன்பு மகளே, அன்பு மகனே, என்றைக்கு கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு பேசுவதற்கும் உன்னோடு உறவாடுவதற்கும் உன்னை ஆசீர்வதிக்க இருக்கும். இன்றைக்கு உன் வீட்டில் உன் இல்லத்தின் மத்தியில் அவர் வெளிப்பட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன்னை மறவாத தேவன், உள்ளங்கையில் ஏந்தி கொள்ளக்கூடிய தேவன். அவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டுமே. ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை நினைத்தரலும், இயேசுவே என்னை நினைத்தரலும், என்மேல் நினைவாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்வாயானால் உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற எல்லா மக்களும் பாக்கியவான்கள், நீ பாக்கியவாதி. எங்கள் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, அவருடைய தாழ்விலே நீர் அவர்களை நினைப்பதற்காக, அவருடைய பிரயாசத்தை ஆண்டவரே அவருடைய உமக்காக நாமத்துக்காக பண்ணின விண்ணப்பத்தை நினைவு கூர்ந்து பதிலளிக்கிற தேவன் என்பதை என்று கேட்டிருக்கிறார்கள் ஐயா. இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. அவர்கள் இழந்து போனதை, அவர்கள் தாழ்மையான நிலையை கர்த்தர் நினைவு கூர்ந்து உயர்த்தும், ஆசீர்வதியும், முது வல்லமையும் சுகத்தையும் ஆண்டவரை கிருபையும் விளங்க செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.